கட்டுப்படுத்துறது, எப்படி பறவைகளை கட்டுப்படுத்துறது, இது எல்லாத்துக்கான பயிற்சி இருக்கும். இதை வந்து அவங்க அறிவியல் பூர்வமாக அதை செஞ்சுருவாங்க. அதை செய்ய அப்படின்றப்போ உங்கள் பொருட்கள் கடைசி வரைக்கும் பத்திரமா இருக்கும். எதுக்காக இதை கொண்டு வந்து வைக்கணும்? முதல்ல நான் வந்து எனக்கு ஐயா எனக்கு நல்ல விலை வருது, நான் வித்துடுறேன் அப்படி பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா முழுக்க வந்து எல்லா பேரும் ஒரே நேரத்தில் ஒரே பயிர் தான் போடுவோம். ஈவன் அந்த வகையை கூட மாற்றுறது இல்லை. 5000 5000 பொன்னின்னா பொன்னி. அப்போதான் வந்து உங்களுக்கு நட்டதுக்கு அப்புறம் அந்த அறுக்கிறதுக்கு மிஷினை கொண்டு வரோம், அறுவடை பண்ண எல்லாம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அங்கே அறுக்க வேண்டியப்ப இங்கே மேலே ஏற்றி வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி ஆகிடுவோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம்? ஒரே மாதிரி போகிறோம், ஒரே மாதிரி இடத்துக்கு அறுவடை செஞ்சு அந்த நெல்லையோ மிளகையோ ஒரே நேரத்தில் மார்க்கெட் கொண்டு வரோம். அப்படின்றப்ப அந்த இடத்துல உற்பத்தி அதிகமாகிடும். ஒரே விதமான பொருட்களோட உற்பத்தி அதிகமாகிறது. எங்க வந்து ஒரு பொருளாதாரத்தோட ஒரு முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னு சொல்லியாச்சுன்னா, எந்த ஒரு சந்தையில ஒரு பொருள் அதிகமா இருக்கோ அதுக்கு விலை கிடைக்காது. ஆமாவா இல்லையா? சரிங்களா? அப்படின்றப்ப இப்ப நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறப்ப நீங்க கொண்டு வந்துடுறீங்க, மார்க்கெட்டு கொண்டு வந்து சேர்த்தாச்சுன்னா அதுக்கே நீங்க போக்குவரத்து செலவழிச்சு தான் கொண்டு போய் இருப்பீங்க. அங்க சரியா விலை கிடைக்கிறவங்க திரும்ப வீட்டு கொண்டு வர முடியுமாட்டாங்க? 50 மூடை 100 மூடை தீர்வு தரமா முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அங்கே இருக்க இடைத்தரகர்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களோட அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவன் அதை பணமாக்கிடுவான். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் பொருட்களை எவ்வளவு விலை குறைச்சி வாங்க முடியுமோ வாங்கிட்டு அதுக்கான லாபத்தை அவங்க பின்னாடி பார்த்துக்குவாங்க. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்ற காரணம் தான் வந்து இந்த கிட்டங்கி வசதிகள் கொண்டு வந்தது, கோடவுன் அப்படின்றது கொண்டு வந்தது. இப்போ இது